ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம அந்த பெஸ்ட் பார்கைன்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நான் 2 ஸ்டாக் செலக்ட் பண்ணேன். அதனால நம்ம அந்த 2 ஸ்டாக்கையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் ஆஃப் பரோடா. அவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. 266 இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மாத்திரமே கிட்டத்தட்ட ₹9.65 இறங்கியிருக்கு. இப்போ இவங்களோட டியூரபிலிட்டி ஸ்கோர் எபோவ் 65 இருக்குது. அதனால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இவங்க 266க்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அவன் ஆல்ரெடி அதை வந்துட்டான். ஒருவேளை கீழே இறங்குறதுக்காக கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம அனாலிசிஸில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலோட கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டிவிடெண்ட் இவங்களும் கொடுக்கறதில்ல. டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலே குவார்ட்டருக்கு குவார்ட்டர் தான் ஏறுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கரண்ட் ரேஷியோ ஃபண்டு டேட்டா கிடைக்கல. ROCE 5.5 இருக்காங்க. இது மாடரேட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ROE 14.2 இருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். PE 7.2 இருக்குது. இது நமக்கு வித்தின் த இதில் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் 1.3 இருக்குது. இதுவும் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதனால் இது ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவ் தான். டெப்ட் டு ஈக்விட்டி 1 இருக்குது. இது கொஞ்சம் கூட தான். ஆனால் பேங்க்குக்கு எப்போதுமே கூட இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சில பேங்க் மாத்திரம்தான் அதை கூட கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இப்போ இபிஎஸ் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 33.6 இருக்குது. இப்போ நம்ம இவங்களுடைய ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கன்சாலிடேட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாண்ட் அலோனுக்கும் கன்சாலிடேட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் பார்த்துக்கலாம். இப்போ இவனோட ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம போயிட்டு இவன் கிராஸ் என்பிஏ என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். கிராஸ் என்பிஏ இவனும் 3.79 வச்சிருக்கிறான். அவன் போன தடவை 6.61 வச்சிருக்கும்போது அதுலேருந்து அப்படியே 3.79 குறைஞ்சிருக்கு. 3.79 குறைஞ்சதுனால தான் இவன் இவ்வளோ தூரம் ஏறி இருக்கிறானோ அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல். அதுக்கப்புறம் என்எம்எஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.9 இருக்குது. இது கர்நாடகா பேங்கை காட்டிலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, வாங்குகிற கடனுக்கும் அதே சமயத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இவங்களுக்கு நிற்கக்கூடியது ரொம்ப கம்மியாக தான் நிற்கிது அப்படிங்கிறது நம்ம கேப் மார்ஜின் இவங்களுக்கு கம்மியாக தான் நிற்கிது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இது என்ன காரணத்தினால கம்மியாக நிற்கிதுன்னு தெரியல. ஒருவேளை கிராஸ் என்பிஏ ஜாஸ்தியாக இருக்கா, வரா கடனத்து அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிடுச்சா, அது நமக்கு தெரியல. ஸோ இப்போ ஏதோ ஒரு ரீசனில் இருக்குது. அப்போ இவன் இவ்வளோ நாள் ஏறிட்டான். இந்த பேஸ் பண்ணி ஏறிட்டான். அப்போ இனிமே கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போவானோங்கிறது தான் என்னுடைய ஃபீல். அப்போ இவன் என்னென்னலாம் பண்ணுறான் குவார்ட்டர்லியில் எடுத்து பார்த்துக்குவோம். குவார்ட்டர்லியில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பார்க்கணும். நமக்கு கோர் பேங்கிங்லேருந்து இருக்கக்கூடியது கம்மியாகிட்டே இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். கன்சாலிடேட்டில் தான் போட்டிருக்கோம். கோர் பேங்கிங்லேருந்து கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டாண்ட் அலோனில் போட்டோம்னாலும் கோர் பேங்கிங்கில் கம்மி ஆகலை. கோர் பேங்கிங்லேருந்து அப்படியே கம்மி ஆகலை. ஆமாம், கோர் பேங்கிங்லேருந்து கம்மி ஆகலை. அதனால் ஓகே. இப்போ இவனோட பிஹேவியர் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 10.2லேருந்து 8.6 8.5ன்னு ஒரே ஸ்டேபிளாக இருந்துட்டு எகைன் திருப்பி 9.3ன்னு மேலே ஏறி இருக்கிறான். இது இந்த வருஷம் பூரா ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு மினிமம் ரேஞ்சுக்குள்ளேயே ஓடி இருக்கிறான்னு வச்சுக்கோமே. அடுத்து இவன் என்ன பண்ண போகிறான், மார்ச் மாதத்துக்கு டிசம்பர்லேருந்து போன வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான், டிசம்பர்லேருந்து மார்ச் மாதத்தோட இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் ஏறி இருக்கிறான். அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறான், குறைஞ்சிருக்கிறான். அப்போ இவனும் இதே மாதிரி தான் கூட குறைய இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கான ரிசல்ட்டு நம்ம வந்ததுக்கு பிறகு பார்க்குறது தான் நல்லது. இவனோட இதில் பார்த்தோம்னா புக் வேல்யூ 202 இருக்குது. ஸ்டாண்ட் அலோனில் புக் வேல்யூ
189 இருக்குது. நம்ம ரெண்டுத்துக்குமே நம்ம போட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து எதில் மூவ் ஆகுதோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த டேட்டாவை தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம். எக்ஸலில் போட்டதுக்கு பிறகு இதில் நான் வந்து லோ வந்து ரூ. 40 எடுத்திருக்கிறேன். லோ வந்து ரூ. 40 எடுத்திருக்கிறேன். அது வந்து காரணம் அந்த சைக்கிள் ஸ்டார்ட்லேருந்து எடுத்திருக்கிறதுனால. இப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதெல்லாம் போட்ட உடனே கரண்ட்டா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பிரகாரம் 245 வரணும். நெக்ஸ்ட் குவார்ட்டரோட எஸ்டிமேஷன் வந்து 9.15 குறையுது. அப்படி வந்துச்சுன்னா 243 கூட போச்சு அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப வந்து இது இது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. இப்ப ஆமா 15ங்கும்போது 3 காட்டிலும் 0.3 காட்டிலும் 0.15 கம்மி தானே. இது மாரி வந்திருக்கு. ஸோ, இப்ப இவன் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா குமுலேட்டிவ் டார்கெட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா 386. டிவிடெண்ட் குடுக்காததுனால இவங்கெல்லாம் எஸ்டிமேஷன் அண்ட் இதுக்குள்ள போவாங்களாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் தான். நம்ம வந்து குமுலேட்டிவ் வரைக்கும் மார்க் பண்ணிக்குவோம். அது வந்து என்ன வருதுங்கிறத ரிசல்ட்ட பார்த்துட்டு நம்ம அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ, இப்ப நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இதில நான் வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டுட்டு நம்ம வந்து எதெல்லாம் மார்க் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, 386 வரைக்கும் 366 அண்ட் 386 ஏன்னா 2த்துல ஸ்டாண்ட் அலோன்ல போகுதா, கன்சாலிடேட்ல போகுதான்னு தெரியல. அதனால 366, 386 334 230, 234, 245, 243 இந்த ரேஞ்சு. இப்படி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அதனால இத வந்து அப்படியே நம்ம இங்கே எடுத்து போட்டுருவோம். ஸோ 366 அண்ட் 389க்கு நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். 366 அண்ட் 389. 386 386 இத வந்து நம்ம வந்து ஒரு ரேஞ்ச வந்து செட் பண்ணிக்குவோம். அடுத்து அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனுவலைஸ்டு ரேஞ்ச் செட் பண்ணி வச்சுட்டு, அதுக்குள்ள நம்ம வந்து எங்க போகுது, ஏது வருதுன்னு ப்ளே பண்ணிக்கலாம். அப்ப இப்ப இருக்கிறது வந்து இப்படியே மேல ஏறப்போகுதா? இல்லாட்டி கீழ 243, 230 வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிட்டு மேல ஏறப்போகுதா? அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு இடையில ஃபேர் பிரைஸ் வந்து 346. அந்த 346 வந்து ஃபேர் பிரைஸா நம்ம போட்டுக்குவோம். ஃபேர் பிரைஸ் வந்து 346. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா இவங்க ஃபேர் பிரைஸை தாண்டி நான் போமாட்டேன்னு சொன்னாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடியது தான். இதே இது வந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாரி எல்லாமே மாறும். ஸோ 346. அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கு இந்த ஃபேர் பிரைஸே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் தான். இப்படி வந்துட்டு இப்படி போறானா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். எந்த நிலையில இவங்க வந்து எடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இவங்க கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகியிருக்கிறதா தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஆமா. இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு இல்லாட்டியும் சைட்வேஸ்க்குள்ளேயே போயிட்டு ஏத்தி இறக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு உடைச்சும் மேலேயும் போகலாம். திடீர்னு உடைச்சு கீழ இப்படி இறங்கி கரெக்ஷனும் எடுக்கலாம். அப்படி கரெக்ஷன் எடுக்குறாங்கன்னா, இந்த சைடு இப்போ வந்து எவ்வளோ இருக்கிறான் இங்கேருந்து? இந்த ஹை வந்து 282 இருக்கிறான். அப்படியே கீழ இறங்கி 230 வரைக்கும் போனான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அமௌண்ட்ட அப்படியே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50னாக்க இந்த 346 330 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எப்படி பண்ண போறாங்கிறத நம்ம பார்ப்போம். கீழ இறங்குறானா, இல்லாட்டி இதையும் உடைச்சு நான் கரெக்ஷன் எடுக்கிறானான்னு பார்ப்போம். இவனுடைய ரிசல்ட் டேட் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, மே 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் வருது. அதனால அதுவும் நமக்கு ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. அ அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.